ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். ஒரு சிலர் வந்து மார்க்கெட் வந்து சைடுவேஸில் போகும். எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா மார்க்கெட் வந்து சைடுவேஸில் போயிட்டுருக்கு, அதுவும் வேணுக்குன்னே மொமெண்டம் இல்லையோ அப்படிலாம் நினைப்பாங்க. ஸோ மார்க்கெட் வந்து வேணும்னு சைடுவேஸ்லலாம் போகிறது கிடையாது. அது எப்போ சைடுவேஸில் போகும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இது வந்து சார்ட் இன்வெர்ட்டடாக இருக்குது, பட் கான்செப்ட் இஸ் சேம். மார்க்கெட் வந்து இந்த ஸ்விங்கை உடச்சி கீழே இறங்கியிருக்கு. அடுத்து அதாவது இந்த ஸ்விங்கை உடச்சி இந்த இது கீழே இறங்கியிருக்கு. அது தெரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்விங்கை உடச்சி கீழே இறங்கியிருக்கு. அடுத்து இந்த ஸ்விங்கை உடச்சி கீழே இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த பாருங்கள். இங்கே ஒரு ஸ்விங் ஃபார்ம் ஆகிருக்கு, அப்புறம் இங்கே ஒரு ஸ்விங் ஃபார்ம் ஆகிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த ஸ்விங்குக்குள்ளே ப்ரைஸ் மாட்டிக்கிச்சு. தெரியுதா? ஸோ மார்க்கெட் எப்போ சைடுவேஸில் போகும் அப்படின்னா, ஒரு ஸ்விங் லோவுக்கும் ஸ்விங் ஹைக்கும் இடையில ப்ரைஸ் ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து சைடுவேஸில் போகும். இது யாரும் அது வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லையும் இது வந்து கான்செப்ட் சேம் தான். யாரும் பிளான் பண்ணி பண்ணுறது கிடையாது. பட் நம்ம வந்து அதை கரெக்டாக பார்த்து புரிஞ்சுக்கணும். ஓகே, மார்க்கெட் வந்து ஒரு ஸ்விங் லோ இடையிலையும் ஒரு ஸ்விங் ஹை இடையிலையும் மாட்டிக்கிச்சு. நம்ம வந்து அந்த டைமில் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் அங்கே டைம் ட்ரேட் எடுத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அது உள்ளே மாட்டிக்கிட்டு நீங்கள் அங்கேயும் ட்ராப் ஆகிடுவீங்க. ஸோ மார்க்கெட் எப்போ வந்து ஒரு ஸ்விங் லோலையும் ஸ்விங் ஹையோ உடச்சிட்டு மேலே வருதோ அப்போ தான் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும். அப்போ தான் மார்க்கெட் வந்து ஒரு மூவ்மெண்ட்டே கொடுக்கறதுக்கு அது ஒரு பிளான் காமிக்குது, இன்டென்ஷன் காமிக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ சைடுவேஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, மார்க்கெட்டை ப்ளேம் பண்ணக்கூடாது. நம்ம அதை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி ரியாக்ட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.